தமிழகத்தின் 4 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 50 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும். மாநில அரசின் தொழில் வழிகாட்டி ஊழியர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இலக்கு. குற்றவியல் நடவடிக்கை தொடர்பான அரசு உத்தரவை எதிர்த்து பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் தாக்கல் செய்த வழக்கு வாபஸ் பெற்றதால் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். திண்டுக்கல் அருகே ரவுடி தீனதயாளவர்மன் வெட்டி படுகொலை. கொலை உள்ளிட்ட வழக்குகள் உள்ளதால் முன்விரோதத்தால் கொலையா என விசாரணை. கர்நாடக முதல்வர் மீது லோக் ஆயுக்தா போலீஸ் வழக்கு பதிய மைசூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. மனைவிக்கு சித்தராமையா முறைகேடாக வீட்டுமனை ஒதுக்கீடு செய்த புகார் பற்றி விசாரித்து 3 மாதத்தில் அறிக்கை தாக்கல் செய்யவும் ஆணை. காங்கிரஸ் போன்று ஒரு நேர்மையற்ற அரசியல் கட்சி நாட்டிலேயே கிடையாது. கர்நாடக முதல்வர் சித்தராமையா மீதான நில ஊழல் வழக்கில் நீதிமன்றம் கூறியதை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி விமர்சனம். உதயநிதி மீதான ஆதவ் அர்ஜுனாவின் விமர்சனம் குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் பேசி முடிவு. நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு திருமாவளவன் விளக்கம். விவகாரங்களை கலந்து பேசிதான் எந்த முடிவும் எடுப்போம். உயர்நிலை குழுவில் இடம்பெற்றுள்ள தோழர்களோடு நான் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறேன். மீண்டும் நாங்கள் கலந்து பேசி அது தொடர்பான முடிவுகளை எடுப்போம். திமுக கூட்டணியில் பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்போரின் எண்ணம் ஈடேறாது. விசிக ஆதவ் அர்ஜுனா விவகாரம் தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேட்டி. திருப்பதி கோயில் லட்டு தயாரிப்புக்கு மாட்டுக் கொழுப்பு கலந்த நெய் கொடுத்ததாக சர்ச்சை. திண்டுக்கல் AR டெய்ரி நிறுவனத்தின் மீது போலீசில் தேவஸ்தானம் புகார். காலாண்டு தேர்வு விடுமுறை அக்டோபர் 6ஆம் தேதி வரை நீட்டிப்பு. 9 நாட்கள் விடுமுறைக்கு பின் 7ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். விவகாரம் புதிய புகாரில் இயக்குநர் மோகன் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு. லிப்ஸ்டிக் விவகாரத்தில் தபேதார் மாதவி பணிமாற்றம் செய்யப்படவில்லை. தனது பணியை சரிவர செய்யாத காரணத்தால் மெமோ கொடுக்கப்பட்ட நடவடிக்கை என மேயர் அலுவலகம் விளக்கம். சென்னை மேயரின் பெண் தபேதார் இடமாற்றம் செய்யப்பட்ட விவகாரம். லிப்ஸ்டிக் போட்டதால் இடமாற்றம் என கூறப்படுவதால் விசாரணை நடத்த தமிழிசை வலியுறுத்தல். மாநாட்டுக்கு காவல்துறை அனுமதி வழங்கவில்லை என வெளிவரும் செய்தி தவறானது என தவேக தரப்பு விளக்கம். தேதி மாற்றம் குறித்து மனு மூலம் காவல்துறையிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். உடுமலைப்பேட்டை அருகே சிறுமி ஜீப் ஓட்டி ரீல்ஸ் வெளியிட்ட விவகாரம். வாகனத்தை கொடுத்து வீடியோ எடுத்தவர் யார் என காவல்துறை விசாரணை. ஓசூர் அருகே சிமெண்ட் கற்களை ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்ததில் 3 பேர் உயிரிழப்பு. லாரியின் பின்புறத்தில் இருசக்கர வாகனம் மோதியதில் 2 படுகாயம். மேல்மலையனூர் நகைக்கடையில் நூதன முறையில் நகை திருடிய 3 பேர் கைது. கவரிங் கம்மலை வைத்துவிட்டு தங்கக் கம்மலை திருடிய போது சிக்கினர். ஜம்மு காஷ்மீரில் 2ஆம் கட்ட தேர்தலில் 3 மணி நிலவரப்படி 46.12 விழுக்காடு வாக்குப்பதிவு. வரிசையில் நின்று வாக்களித்து வரும் வாக்காளர்கள். வரலாற்றில் முதல் முறையாக ஜம்மு காஷ்மீர் மட்டுமே மாநில அந்தஸ்திலிருந்து யூனியன் பிரதேசமாக குறைக்கப்பட்டது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் மாநில அந்தஸ்து தரப்படும் என ராகுல் உறுதி. முறைகேடாக வீட்டுமனைகள் ஒதுக்கிய புகாரில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
2022ஆம் ஆண்டு சித்தராமையா மனைவி பார்வதியின் பெயரில் மைசூரு நகர மேம்பாட்டு ஆணையம் 14 மனைகளை ஒதுக்கியது. இதில் முறைகேடு நடைபெற்றதாகவும் இதனால் அரசுக்கு சுமார் 55 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இது தொடர்பான புகாரில் முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு தொடர மாநில ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் அனுமதி வழங்கினார். இதனை எதிர்த்து சித்தராமையா தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்த மாநில உயர்நீதிமன்றம் முதலமைச்சரை விசாரிக்க எந்த தடையும் இல்லை என கூறியது. முதலமைச்சரிடம் விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் சமூக ஆர்வலர் ஸ்கமாயி கிருஷ்ணா மனு தாக்கல் செய்துள்ளார். இதனை விசாரித்த பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் மைசூரு நகர மேம்பாட்டு ஆணைய முறைகேடு வழக்கு தொடர்பாக முதலமைச்சரிடம் கர்நாடக லோக் ஆயுக்தா விசாரணை நடத்த உத்தரவிட்டது. மேலும் கர்நாடக லோக் ஆயுக்தாவின் மைசூரு மாவட்ட காவலர்கள் விசாரித்து 3 மாதத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் சிறப்பு நீதிமன்றம் ஆணையிட்டது. இந்நிலையில் பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தன் மீதான விசாரணையை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக கூறினார். ಈಗಾಗಲೇ ನಿನ್ನೆ ಹೇಳಿದ್ದೀನಿ, ನಾವು ಇನ್ವೆಸ್ಟಿಗೇಷನ್ ಎದುರಿಸಲಿಕ್ಕೆ ತಯಾರಾಗಿದ್ದೀವಿ. ತನಿಖೆಗಳಿಗೆ ಯಾವುದಕ್ಕೂ ಕೂಡ ಎದುರಲ್ಲ. கர்நாடக முதலமைச்சர் மீதான நில முறைகேடு வழக்கை விமர்சித்த பிரதமர் மோடி நாட்டிலேயே காங்கிரஸ் போன்ற நேர்மையற்ற கட்சி எதுவும் இல்லை என்று கூறினார். 90 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஹரியானாவில் அக்டோபர் 5ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி சோனிப்பட்டில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி அக்கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்தார். அப்போது கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை விமர்சித்த பிரதமர் மோடி காங்கிரஸ் எங்கு ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் ஊழல் செய்வார்கள் என்று குற்றம் சாட்டினார். कर्नाटका में उनकी सरकार है, जरा देखिए, अभी तो 2 साल हुए हैं, क्या हाल करके रखा है. वहां कांग्रेस के मुख्यमंत्री उन पर जमीन घोटाले के आरोप लगे हैं. जब इसकी जांच शुरू हुई तो कर्नाटका के मुख्यमंत्री हाईकोर्ट चले गए कि जांच के आदेश सही है और जांच होनी चाहिए. கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸ் ஆட்சியை போன்று ஹரியானாவில் வேண்டுமா என்று பிரதமர் மோடி வினவினார். இந்தியாவில் ஊழலை உருவாக்கி அதனை வளர்த்தது காங்கிரஸ் தான் என்றும் பிரதமர் மோடி காட்டமாக விமர்சித்தார். ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு மாநிலம் யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டதாக தெரிவித்தார். நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு பல யூனியன் பிரதேசங்கள் மாநில அந்தஸ்துக்கு உயர்த்தப்பட்டதாக கூறிய ராகுல் காந்தி தெலங்கானா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். ஆனால் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டுள்ளதன் மூலம் காஷ்மீர் மக்களின் ஜனநாயக உரிமை பறிக்கப்பட்டுள்ளதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். हमने सोचा था कि चुनाव से पहले आपको स्टेटहुड वापस मिल जाएगा और सही तरीका वही था. सही तरीका था कि पहले स्टेटहुड दो और उसके बाद चुनाव कराओ. अब ठीक है, पहले चुनाव करा दिया, मगर हम चाहते हैं कि जल्दी से जल्दी आपका जो लोकतांत्रिक हक है, जम्मू कश्मीर का जो स्टेटहुड है, वो आपको वापस मिले. ஜம்மு காஷ்மீரில் 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் நிலையில் கடைகளை அடைத்துள்ள உரிமையாளர்கள் ஜனநாயக திருவிழாவில் பங்கேற்றுள்ளனர். விவரங்களை தருகிறார் அங்கிருக்கும் நமது செய்தியாளர் வேல்முருகன். ஜம்மு காஷ்மீருடைய 2ஆம் கட்ட தேர்தல் மிக பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. அதே தருணத்துல ஜம்மு காஷ்மீர் ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாக இருந்தாலும் கூட இன்னைக்கு நிறைய பேர் வாக்கு செலுத்த வேண்டும் என்பதற்காக தங்களுடைய கடைகளுக்கு விடுமுறை அளித்துவிட்டு இன்னைக்கு வாக்கு செலுத்த தயாராக இருக்கிறாங்க. குறிப்பா ஜம்மு காஷ்மீரை பொறுத்தளவிற்கு 2ஆம் கட்ட அந்த தேர்தல் 26 தொகுதிகளில் நடக்குது. குறிப்பா இதுல காஷ்மீருடைய பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்கக்கூடிய 26 தொகுதிகள் என்பதனால இது பெரும்பாலும் சுற்றுலா இருக்கக்கூடிய டல் லேக், அதே போல நிறைய சோன்வார்
உள்ளிட்ட பல சுற்றுலா தலங்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். இந்த இடத்திற்கு வந்து தினசரி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் சுற்றுலாவுக்காக வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட தற்பொழுது நீங்க பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான பஜார். லால் சௌக்ல இருக்கக்கூடிய ரெசிடென்சி பஜார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில எப்பொழுதுமே 24 மணி நேரமும் இங்க வந்து கடைகள் திறக்கப்பட்டு பொதுமக்கள் அதிகமா வந்து செல்லக்கூடிய பகுதி. ஆனால் இன்னைக்கு ஜம்மு காஷ்மீருடைய தேர்தல் 2ஆம் கட்டமாக நடக்கிறதன் காரணமாக இங்க பெரும்பாலான மக்கள் அதற்கு வாக்கு செலுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக தங்களுடைய கடைகளுக்கு விடுமுறை அளித்து இன்னைக்கு பெரும்பாலானோர் வாக்கு செலுத்த முன் வந்திருக்கிறார்கள். ஏன்னா கடந்த காலங்களில் பார்க்கின்ற பொழுது இது போன்ற ஒரு சூழல் இல்லை. ஆனா இப்பொழுது புதிதாக ஒரு அரசு அமைய வேண்டும், அதுல வந்து நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படணும் அப்படிங்கிற கோரிக்கை பொதுமக்கள் மத்தியில் இருப்பதன் காரணமாக கடைகள் தற்பொழுது அடைக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலான இடங்கள்ல தேர்தல் நடக்கக்கூடிய இடங்கள்ல இந்த கடைகள் மூடப்பட்ட நிலையிலே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் வேல்முருகன், ஜம்முவில் இருந்து.